சரி, ஓகே. ஸோ என்ன போடுங்க அப்படின்னா SQL plus commands அப்படின்னு போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த SQL plus commands அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ எல்லாமே ஓகே, இதை அப்படி வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட ஏதாவது டேட்டா இருக்கு அப்படின்னா டேட்டாவை கொண்டு போய் நம்ம எங்க ஸ்டோர் பண்ணிருப்போம்? டேட்டாபேஸ். ஓகே. என்கிட்ட டேட்டா இருக்கு அப்படின்னா டேட்டா கொண்டு போய் நான் எங்க ஸ்டோர் பண்ணிருப்பேன்னா டேட்டாபேஸ்ல கொண்டு போய் என்ன பண்ணிருக்கணும்னா ஸ்டோர் பண்ணிருக்கணும். இப்போ நான் டேட்டாபேஸ்ல கொண்டு போய் டேட்டாவை என்ன பண்ணிருக்கணும்னா ஸ்டோர் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்டோர் பண்ண டேட்டாவை என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ரிட்ரைவ் பண்ணி பார்க்கணும். கரெக்டுங்களா? இப்போ நான் டேட்டாவை கொண்டு போய் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றதுக்கும் அங்கேருந்து ரிட்ரைவ் பண்றதுக்கும் எனக்கு என்ன தேவை அப்படின்னா இன்டர்மீடியேட்டரா என்ன தேவை அப்படின்னா ஒரு டூல் தேவை. என்ன தேவை அப்படின்னா ஒரு டூல் தேவை. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இந்த ஸ்கிரீன் பார்க்குறது பார்த்தீங்களா, இந்த டூல், இந்த ஸ்கிரீன் வந்து நம்ம என்ன டூல்னு சொல்றோம்? இந்த டூலை சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த டூலை சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ISQL plus tool அப்படின்னு சொல்லுவோம். அந்த டூல், அதாவது இந்த ஸ்கிரீன் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ISQL plus tool சொல்லுவோம். அப்போ எதுவுமே இப்போ நம்ம கிட்ட டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னா டேட்டாபேஸோட நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா டூல் தேவை. டேட்டாபேஸோட, அதாவது என்கிட்ட இருக்க டேட்டா கொண்டு போய் டேட்டாபேஸ்ல கொடுக்கறதுனால ஓகே, டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டாவை நான் ரிட்ரீவ் பண்ணி பார்க்கறதுனால ஓகே. ஓகேங்களா? இன்டர்மீடியேட்டரா எனக்கும் டேட்டாபேஸ்க்கும் இடையில என்ன தேவை அப்படின்னா இன்டர்மீடியேட்டரா டூல்ஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ அதுல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல் இருக்கு. அதுல ஒரு டூல் தான் என்ன டூல் அப்படின்னா இந்த அதில் ஒரு டூல் என்ன, அதில் ஒரு டூல் தான் எந்த டூல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ISQL plus tool. போயிடலாம். அப்போ டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னா டேட்டாபேஸில் கம்யூனிகேட் பண்ணுறது நமக்கு டூல் தேவை. அதில் ஒரு டூல் தான் என்ன டூல் அப்படின்னா இந்த ISQL plus. ஓகேங்களா? ISQL plus டூல் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, இன்னொரு டூல் இருக்கு. அந்த டூலோட நேம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா SQL plus. இந்த டூலோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா SQL plus. ஓகேங்களா? ஸோ SQL plus டூல் அப்படின்றது எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எதுவுமே நம்ம சிஸ்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே எல்லாருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். அதாவது ஓகேயா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா CMD விண்டோ. ஓகேயா, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டை தான் நம்ம என்ன டூலாக மாற்ற போகிறோம் அப்படின்னா SQL plus டூலாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? எல்லாருக்குமே எல்லாரோட சிஸ்டம் டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் Oracle இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டை நம்ம என்ன டூலாக மாற்றிக்கலாம் அப்படின்னா SQL plus டூலாக மாற்றிக்கலாம். ஓகேவா? ஓகேங்களா? ஸோ யாருமே இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டை நம்ம என்ன டூலாக மாற்ற போகிறோம் அப்படின்னா SQL plus டூலாக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட்டை என்ன டூலாக மாற்ற போகிறோம் அப்படின்னா SQL plus டூலாக மாற்ற போகிறோம். அப்போ இப்படி கொடுத்துருவோமா, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுவோம். எதுவுமே இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டை நம்ம என்ன டூலாக மாற்ற போகிறோம் அப்படின்னா SQL plus டூலாக மாற்ற போகிறோம். அப்போ நீங்கள் எதுவுமே கமாண்ட் ப்ராம்ப்ட்டை SQL plus டூலாக மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன கொடுத்துடணும் அப்படின்னா இங்கே இது வந்து SQL plus அப்படின்னு சொல்லணும். இது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா SQL plus அப்படின்னு சொல்லணும். எதுவுமே இப்போ இந்த டூல் இருக்குல்ல, இந்த ISQL plus டூல். ஓகேங்களா? ISQL plus டூல்ல நம்ம ஒரு டைம் ஓகேங்களா, ISQL plus டூல்ல நான் ஒரு டைம் லாகின் பண்ணும்போதும் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா நம்ம ஒரு டைம் லாகின் பண்ணும்போது என்ன கொடுப்போம் அப்படின்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுப்போம். கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த SQL plus டூல்ல லாகின் பண்ணும்போதும் இந்த டூலோட நேம் என்னன்னு சொல்லணும்னா SQL plus அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கடுத்து என்ன கொடுக்கணும்னா யூசர் நேம் கொடுக்கணும். யூசர் நேம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா HR. யூசர் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா HR. பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன கொடுக்கணும் HR பை என்ன கொடுக்கணும்னா admin அப்படின்னு. ஓகேவா? இப்போ என்ன வருது அப்படின்னா connected to Oracle database 10G Express edition இருக்குங்களா? அப்போ டேட்டாபேஸோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கனெக்ட் ஆயிடுச்சு. எதுவுமே டேட்டாபேஸ் இருக்கு அப்படின்னா டேட்டாபேஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு டூல் தான் என்ன டூல் அப்படின்னா ISQL plus. நம்ம எவ்வளோ எந்த டூல் ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்னா ISQL டூல் ஒர்க் பண்ணிக்கணும். இப்போ எந்த டூல் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா SQL plus ஒர்க் பண்ண போகிறோம். எதில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா SQL plus. இல்லை இங்கே பாருமே, அதாவது டூல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா அந்த ரூமுக்கு 2 டோர் இருக்க மாதிரி தான். நம்ம எந்த டோர் வழியா போனாலும் எங்க தான் போறோம் அப்படின்னா அந்த ரூம்குள்ள தான் போறோம். அதே மாதிரி தான் இந்த டூல்ல எந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணாலும் எதுல தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் தான். இது ரெண்டும் ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட் தான். ஓகேயா? ஸோ அப்போ இதுக்கும் டேட்டாபேஸ்க்கு எந்த ரிலேட்டிவிட்டியும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம கனெக்ட் பண்றது தான். ஓகேங்களா? டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டாவுக்கும் டூலுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நான் டூலை யூஸ் பண்ணி சும்மா ஜஸ்ட் நான் என்ன மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னா அக்சஸ் மட்டும் தான் பண்ண போறேன். மற்றபடி வேற எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஓகேவா?
இதான் பார்த்தீங்கன்னா SQL plus tool வந்து கனெக்ட் பண்றதுக்கான சின்டாக்ஸ். ஸோ என்ன கொடுத்தோம்னா SQL plus, அதாவது இந்த டூல் கமெண்ட் ப்ராம்ப்ட் SQL plus மாத்துறதுக்கு SQL plus அப்படின்னு கொடுத்துடணும். தென் பார்த்தீங்கன்னா யூசர் நேம், நம்ம என்ன யூசர் நேம் எப்பவுமே கொடுத்து லாகின் பண்ணோம்னா HR கொடுத்துட்டோம்னா யூசர் நேம் பை, அதாவது ஸ்லாஷ் கொடுத்துருங்க, ஸ்லாஷ் அட்மின். ஓகேங்களா? ஸோ இங்கே கேஸ் இன்ஸ்டியூட் கேட்டால் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்பர் கேஸ்லையும் கொடுத்துக்கலாம், லோயர் கேஸ்லையும் கொடுக்கலாம். எந்த கேஸில் கொடுத்தா என்னன்னா லாகின் ஆகிங்களா. கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படி இருக்கும், கனெக்டட் டு Oracle database express. இதை நோட் பண்ணி ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு SQL-ல. இப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு நம்ம அந்த SQL இருக்கு இல்லைங்களா, டேரெக்டாக அந்த Oracle SQL அதில் போய் டேரெக்டாக நம்ம கமாண்ட் கொடுக்க முடியாது, அப்படி தானே? இது வழி தான் கொடுக்கணும் இந்த கமாண்ட் எல்லாம், அப்படி தானே? ஆமாம், நீங்கள் எந்த டூல் ஓப்பன் பண்ணால் இங்கே தான் கமாண்ட் கொடுக்கணும். ஓகே, சரி, ஓகே. இங்கே பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுறோம். டேட்டா பேஸோட என்ன பண்ணுறோம்னா கனெக்ட் பண்ணுறோம் யாருமே. இப்போ நம்ம எந்த யூசர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா HR அப்படின்ற யூசர் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டூலில் லாகின் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஓகே, இங்கே யாருமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏதாச்சும் ஓகேங்களா சின்டாக்ஸா அப்படின்னு கேட்டால் இது எதுவுமே சின்டாக்ஸ் கிடையாது. இது எல்லாமே, அதாவது நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு எல்லாமே ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த கமெண்ட்ஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டூலில் நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அது ஒரு டூலுக்கும் ஒரு மெத்தட்ஸ் இருக்கும். இந்த டூல்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட கிளைண்ட்டுக்கு ரிப்போர்ட்டிங் சைடு டூலா வந்து இந்த டூலை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப இந்த டூலை வந்து நமக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி வர்ற ரிசல்ட்ல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? எனக்கு ரிசல்ட் இப்படிதான் டிஸ்பிளே ஆகணும், இல்லை இந்த ஃபார்மேட்ல வேணும் அப்படின்னு ஒரு சில ஃபார்மேட் இதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா இந்த SQL plus டூல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே வருவேன், இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எந்த டூல்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த SQL plus டூல்ல மட்டும்தான் ஒர்க் ஆகும். இங்க இருக்க கமெண்ட்ஸ் எதுவுமே எங்க போய் ஒர்க் ஆகாது அப்படின்னா இந்த ISQL plus டூல்ல வந்து என்ன பண்ணாது அப்படின்னா சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? இது எல்லாமே ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ், இது எதுவுமே என்ன கிடையாது அப்படின்னா SQL கிடையாது. இது ஜஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா அந்த டூல் இருக்கு அப்படின்னா அந்த டூல் ஒர்க் பண்ணிக்கிறதுக்கான மெத்தட் கமெண்ட்ஸ் மட்டும் தான். ஓகேவா? இப்ப நான் இந்த டூல லாகின் பண்ணிட்டேன். இப்ப நான் எந்த யூசர் யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதுவுமே நீங்க என்ன கொடுத்தா போதும் அப்படின்னா இப்படி கொடுத்தா போதும், ஷோ யூசர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோமே. இந்த ஷோ யூசர் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா கமாண்ட். ஓகேங்களா? இங்கே வருமே, இதுவே நம்ம SQL-ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துறோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா செமிகோலனா இருக்கணும்னு பார்த்துருப்போம். பட் இங்கே எல்லாமே என்ன பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸுக்கு வந்து நம்ம செமிகோலன் கொடுக்கணுமான்னு கேட்டால் அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் தான் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் தான் எண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா செமிகோலன் இருக்கணும். கமெண்ட்ஸ்க்கு என்ன தேவையில்லை அப்படின்னா இந்த செமிகோலன்ஸ்லாம் தேவையில்லை. அப்போ எதுவுமே இப்போ நான் என்ன கொடுத்துருப்பேன்னா ஷோ யூசர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன கொடுத்துருப்பேன்னா ஷோ யூசர் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இங்க எதுவுமே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா யூசர் இஸ் HR தான். அப்ப நான் கரண்டா எந்த யூசர்ல லாகின் பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன கொடுத்துருப்போம்னா ஷோ யூசர் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இங்க விடுமே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன் எடுத்துக்கமே, அதாவது இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஸ்கிரீன் இருக்குங்களா, இந்த ஸ்கிரீன்ல நான் ஒரு லைன்ல இருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லைன்ல இருந்து என்டர் பண்ணி அடுத்த லைன் வந்துட்டுன்னு வச்சுக்கோமே, நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரீவியஸ் லைனுக்கு போக முடியாது. இங்க என்ன பார்த்தீங்கன்னா லைன் பை லைனா இருக்கும். ஒரு லைனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் என்ன ப்ரீவியஸ் லைனுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா மூவ் பண்ண முடியாது. அப்ப இங்க எதுவுமே இப்ப இப்படி வச்சுக்குவோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படி வச்சுக்குவோம். இந்த டூல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேர்டிங்ஸ்லாம் இருக்கு. இந்த டூல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நோட் பேட் மாதிரி. ஓகேங்களா? இந்த ISQL plus டூல் பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நோட் பேட் மாதிரி. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகேங்களா
நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பேக் ஸ்பேஸ், அதாவது ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைன் போய்க்கலாம். அதாவது எங்க வேணுமோ அங்கே கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பண்ணிக்கலாம் இந்த டூல்ல. இது ஜஸ்ட் நோட் பேட் மாதிரி போயிடலாம். பட் இந்த எஸ்கேல் ப்ளஸ் டூல் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஒரு லைனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரீவியஸ் லைன் போக முடியாது. இப்போ எனக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேர்டிங்ஸ் எல்லாமே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன்ல இருக்க வேர்டிங்ஸ்லாம் எனக்கு என்ன ஆகும்னா ரிமூவ் ஆகணும். ஓகேங்களா, இந்த வேர்டிங்ஸ்லாம் ரிமூவ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்படி விட்டுலாம், கிளியர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல என்னதான் வேர்டிங்ஸ் இருக்கோ அது கூட என்ன ஆயிடும் அப்படின்னா கிளியர் ஆயிடும். இங்க இருக்குமே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா. அப்ப இந்த ஸ்கிரீன் வந்து கிளியர் பண்றதுக்கு நீங்க என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிளியர் ஸ்கிரீன் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிளியர் ஸ்கிரீன். இந்த கிளியர் ஸ்கிரீன் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல என்ன வேர்டிங்ஸ் இருந்தாலும் எல்லாமே என்ன ஆயிரும்னா ரிமூவ் ஆயிடும். அப்ப இங்க கரண்டா எந்த யூசர் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஷோ யூசர் அப்படின்றத கொடுத்து நம்ம எந்த யூசர்ல லாகின் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கிரீன்ல இருக்க எல்லா வேர்டிங்ஸையும் கிளியர் பண்றதுக்கு என்ன கொடுக்கலாம்னா, இப்படி கிளியர் போயிடலாம். என்ன கொடுக்கலாம்னா கிளியர் ஸ்கிரீன் அப்படின்னு கொடுக்கலாம். கிளியர் ஸ்கிரீன் கொடுத்தாலும் கிளியர் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கலாம்னா CLSCR அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு என்ன கிளியர் ஆயிடும். ஓகேவா. ஓகே, இங்கே பாருமே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதாவது டேட்டாபேஸ் அப்படின்றது காமன். ஓகேங்களா, அந்த டேட்டாபேஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த டூலில் யூஸ் பண்ணினாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டூல்லேருந்து நம்ம அக்சஸ் பண்ணாலும் டேட்டாபேஸில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு என்ன. அதாவது நான் எந்த டூலில் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா, இப்போ ஒரு பர்சன் இருக்காரு அப்படின்னா அந்த பர்சன் வந்து என்ன பண்றாருன்னா 2 ஃபோன் யூஸ் பண்றாரு அப்படின்னா, அதாவது ரெண்டு நம்பர் ஓகேங்களா, 2 நம்பர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா எந்த நம்பர் கால் பண்ணாலும் யார் தான் பேச போறாங்க அப்படின்னா அவங்க தான் பேச போறாங்க. ஓகேங்களா, 2 ஃபோன்ல எந்த ஃபோன்ல நான் என்ன கம்யூனிகேஷனாலும் இல்லை 2 ஃபோன்ல எதுல கேட்டாலும் அவர் ஒரே மாதிரி தான் பேச போறோம். அதே மாதிரி தான். ஓகேங்களா, டேட்டாபேஸ் அப்படின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா காமன். ஓகேங்களா, அந்த டேட்டாபேஸை நீங்க எத்தனை டூல் வேணுமாலும் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ்ல என்ன இருக்கோ அதைத்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டூலுக்கு வந்து டேட்டாபேஸ் அனுப்பி வைக்கணும். அப்ப 2 டூல்ல எந்த டூலை யூஸ் பண்ணினா நம்ம என்ன பண்ணிக்கலாமோ ஒர்க் பண்ணிக்கலாம். இங்க எப்படிமே இப்போ இப்படி வச்சுக்குவோம். அப்ப 2 டூலுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். இங்க எப்படிமே இப்போ இப்படி வச்சுக்குவோம். இப்ப நம்ம கிட்ட என்ன டேபிள் இருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள். நம்மகிட்ட என்ன டேபிள் இருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள் இருக்க எல்லா காலமே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். அப்படின்னு இப்படி கொடுக்கலாமா, செலக்ட் ஆல் ஃப்ரம் என்ன கொடுத்துரு அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற டேபிள் யூஸ் பண்றேன். ஓகேங்களா, இப்போ எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா செமிகோலன். அதாவது இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் போய் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கு எல்லா காலமும் என்ன இருக்குன்னா செலக்ட் ஆகும். ஓகேங்களா, சரி இங்க இருக்குமே இப்போ நமக்கு எத்தனை ரோ செலக்ட் ஆயிருக்கு அப்படின்றத அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்ப்போம். நமக்கு எத்தனை ரோ செலக்ட் ஆயிருக்குன்னா மொத்தம் 27 ரோஸ் செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, இங்க இருமே இதே ஸ்டேட்மெண்ட்டை ஓகேங்களா, இதே ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணி ரன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த எஸ்கேல் ப்ளஸ் டூல் யூஸ் பண்ணி ரன் பண்ணுவோம். இப்படி கொடுத்துருமா, செலக்ட் ஆல் ஃப்ரம் என்ன கொடுத்துருப்போம்னா டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா, இங்கே நமக்கு எத்தனை ரூபா வருதுன்னு பார்ப்போம். இங்கே எத்தனை ரூபா தான் வந்துருக்கு, 27. அதே 27 ரோஸ் தான். ஓகேங்களா, அப்போ ரிசல்ட்ல சேஞ்சஸ் வருமானு கேட்டால் ரிசல்ட்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேங்களா, நான் எந்த டூல்ல இருந்து ஒர்க் பண்ணாலும் டேட்டாபேஸ்ல என்ன இருக்கோ அதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிட்ரைவ் ஆகும். ஓகேவா, ஓகே. இப்போ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், என்ன வேற ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ், யூசரோட வியூ. இல்லை, அந்த வியூ பாயிண்ட் மட்டும் தான் வரும். அதாவது இங்கே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிசைன்டாக இருக்கும், இங்கே ஒரு டிசைனாக இருக்கும். இந்த டிசைன் மட்டும் தான் வேறையே தவிர வேற எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்களா, அது ஒரு யூசர் பார்க்குற அந்த வியூ அந்த டிசைன் மட்டும் தான் வேரி ஆகுமே தவிர வேற எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஏன் அப்படின்னா 2 டூல்ல எந்த டூல்லேருந்து ஒர்க் பண்ணாலும் நம்ம எங்கே தான் ஒர்க் பண்ண போறோம்னா டேட்டாபேஸோட தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ டேட்டாபேஸில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகுது. அப்போ அந்த டிஸ்பிளே ஆகிற அந்த டிசைன் மட்டுமே வேரி ஆகும் தவிர வேற எந்த டிஃப்ரென்ஸும் இருக்கவே இருக்காது. ஓகேவா, இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஸோ ஒரே தான் பிரிண்ட் ஆயிருக்கும். பட் இங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஆகி என்ன பண்ணிருக்குன்னா பிரிண்ட் ஆயிருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேற எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம பார்க்குற நம்மளோட வியூ போயிடலாம், நம்மளோட வியூ யூசரோட வியூ மட்டும் என்ன இருக்குன்னா வேரி ஆகுமே தவிர வேற எந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல.
டேபிள்ல எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோ தான், ரெண்டு இதுல எத்தனை இருக்கோ அதான் நமக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். ஓகே ஓகே இங்க இருமே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த ஐஎஸ்கியூ ப்ளஸ் டூல பாருங்க, ஐஎஸ்கியூ ப்ளஸ் டூல நான் செலக்ட் பண்ணேன். ஓகேங்களா, அதாவது இப்படி நினைச்சுங்க. இப்போ என்னோட கிளைண்ட் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரிப்போர்ட் கேட்குறாங்க. எப்படி நினைச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வர்றதை அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சுங்க. அதாவது ரிப்போர்ட் கொடுக்க போறோம். ஓகேங்களா, ரிப்போர்ட் கொடுக்க போறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட ஐஎஸ்டி ப்ளஸ் டூல எக்ஸிக்யூட் பண்ணேன். ஓகேங்களா, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரிசல்ட்டை அப்படியே நான் யாருக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா என்னோட கிளைண்ட் கொடுக்க போறேன். அவங்க கிளைண்ட் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வருமே நீங்க ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதும் எண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ஃபீட்பேக் இருக்கும். அதாவது எத்தனை ரோ செலக்ட் ஆயிருக்கு அப்படின்ற நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஃபீட்பேக். அதாவது நீங்க எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச உடனே நமக்கு என்ன வரும் அப்படின்னா நமக்கு எத்தனை ரோ செலக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு ஃபீட்பேக் வரும். நான் எத்தனை ரோ செலக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஐஎஸ்கே ப்ளஸ் டூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஐஎஸ்கே ப்ளஸ் டூல நம்ம இந்த ஃபீட்பேக் என்ன பண்ண முடியாதுன்னா ஆஃப் பண்ண முடியாது. பட் இந்த எஸ்கே ப்ளஸ் டூல நமக்கு இந்த ஃபீட்பேக் வேணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இப்படி கொடுக்கலாம், செட் ஃபீட்பேக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த செட் ஃபீட்பேக் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட். இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இங்கே இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இப்படி கொடுக்குறேன், செலக்ட் ஆல் ஃப்ரம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா செமிகோலன். அதாவது ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா செமிகோலன் இருக்கணும். இதுவே கமெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா கமெண்ட்டுக்கெல்லாம் தேவைன்னு கேட்டா தேவை கிடையாது. கொடுத்தா எரர் வருமானு கேட்டா எரரும் வராது. ஓகேவா, இப்போ கொடுக்குறேன். இப்போ பாருமே இப்போ எத்தனை ரோ செலக்ட் ஆயிருக்குன்னு அப்படின்னு ஏதாச்சும் ஃபீட்பேக் வந்திருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபீட்பேக் இல்லாமல் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்னா ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஃபீட்பேக் வேணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். வேணாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி செட் ஃபீட்பேக் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம். நமக்கு என்ன வராது அப்படின்னா ஃபீட்பேக் வராது. ஓகேங்களா, இல்லை எனக்கு இப்போ ஃபீட்பேக் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி கொடுத்துலாம், ஃபீட்பேக் ஆன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்போ ஃபீட்பேக் என்ன ஆயிடும்னா ஆன் ஆகிடும். இப்போ ஆச்சுன்னா ஃபீட்பேக் வந்துச்சா. அப்போ ஃபீட்பேக் வேணாம் அப்படின்னா செட் ஃபீட்பேக் ஆஃப், ஃபீட்பேக் வேணும் அப்படின்னா செட் ஃபீட்பேக் ஆன். ஓகேவா, நோட் பண்ணி. இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீட்பேக் வேணும் அப்படின்னா செட் ஃபீட்பேக் ஆன். ஓகேங்களா, வேணாம் அப்படின்னா செட் ஃபீட்பேக் ஆஃப். ஓகே, இங்கே இருமே. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு டூல்லையுமே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த செலக்ட் ஆல் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணோம் கேட்டாங்க இருமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலம் நேம் ஒரே ஒரு டைம் தான் டிஸ்பிளே இருக்கு. அதாவது என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு ஸ்பிட் ஆகி டிஸ்பிளே ஆகாமல் சிங்கிள் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா அப்படி டிஸ்பிளே இருக்கா. இங்கே பாருங்க, இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதை வந்து என்ன படுத்துன்னா சிங்கிள் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை பேஜ்னு சொல்லுவோம் அப்படின்னா சிங்கிள் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, இதுவே இந்த இந்த எஸ்கியூஎல் ப்ளஸ் டூல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பிட் ஆகி டிஸ்பிளே இருக்கு. இங்கே இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இப்படி ஸ்பிட் ஆகி டிஸ்பிளே. அதாவது அப்போ இந்த ஸ்பிட்டை வந்து என்னன்னு சொல்றோம்னா ஒரு பேஜ் அப்படின்னு சொல்றோம். இங்கே பாருங்க, இதை வந்து இன்னொரு பேஜ் அப்படின்னு சொல்றோம். அகைன் ஒரு பேஜ். அப்போ இங்கே அங்கே ஐஎஸ்கியூஎல் ப்ளஸ்ல எனக்கு சிங்கிள் பேஜாக டிஸ்பிளே ஆச்சு. அங்கே எத்தனை ரோ இருந்தாலும் அங்கே எத்தனை பேஜை தான் டிஸ்பிளே ஆகும்னா சிங்கிள் பேஜை தான் டிஸ்பிளே ஆகும். பட் இந்த எஸ்கியூஎல் ப்ளஸ் டூவில் என்ன ஆகும்னா ஸ்பிட் ஆகி
டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்பிளிட்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு பேஜ்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இங்கே பாருங்க, இப்போ நம்ம நோட்டில் எழுதிக்கிருக்கோம் அப்படின்னா ஒரு பேஜ்லேருந்து எப்போ நம்ம இன்னொரு பேஜ் போவோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட் பேஜ் போவோம் கேட்கலாம். அதே மாதிரி தான் ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பிரிண்ட் ஆகிற நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு எனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செகண்ட் பேஜுக்கு வருவேன் ஓகேங்களா. அதே தான் ஓகேங்களா. அப்போ இங்கே வருமே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பேஜ் இருக்கு அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு டிஃபால்ட் அவ்வளோதான் இருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 12 to 15 ரோஸ் தான் இருக்கும். நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா ஒரு பேஜுக்கு எத்தனை ரோ பிரிண்ட் ஆகும்னு சொல்ல போறேன். இங்கே இப்போ ஒரு பேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15 ரோஸ் தான் பிரிண்ட் ஆகும். அதாவது இது மட்டும் இல்லை, இது மட்டும் ரோவோட கவுண்டான்னு கேட்டால் இது மட்டும் கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பேஸ் ஓகேங்களா, இங்கே இருக்க இந்த ஸ்பேஸ் ஓகேங்களா, இந்த அண்டர்லைன் ஓகேங்களா, இந்த காலம் நேம் இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரோ தான். அப்போ இங்கே இப்போ டிஃபால்ட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 15 சைஸ் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பேஜுக்கு 35 ரோஸ் பிரிண்ட் ஆகணும்னு சொல்ல போகிறேன். அப்போ இங்கே ஒரு பேஜில் எத்தனை ரோ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்கிறதுக்கு இப்படி விடலாம், செட் பேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஜில் எத்தனை ரோ பிரிண்ட் ஆகலாம் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இங்கே இப்படி தான் செட் பேஜ் சைஸ் ஓகேங்களா. பேஜோட சைஸ் நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இப்படி 35 அப்படின்னு கொடுத்துறேன் ஓகேங்களா. இப்போ அதாவது பேஜோட சைஸ் நம்ம 35 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பேஜில் நம்மளால் எத்தனை ரோ வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா 35 ரோஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கணும். இங்கே இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். இப்போ என்ன கொடுத்துட்டேன்னா செட் பேஜ் சைஸ் 35 கொடுத்துட்டேன். இங்கே பாருமே இப்போ நான் இங்கே லாஸ்ட்டாக என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் அந்த டூலில் லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆல் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ். நான் லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா செலக்ட் ஆல் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ். இங்கே இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை அகைன் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் என்ன கொடுத்தா போதும் அப்படின்னா இப்படி ஸ்லாஷ் கொடுத்தா மட்டும் போதும் ஓகேங்களா. இந்த ஸ்லாஷ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இந்த டூலில் லாஸ்ட்டாக எந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணமோ அதே ஸ்டேட்மெண்ட்டை அகைன் ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது ஸ்டேட்மெண்ட்டை தான் எக்ஸிக்யூட் பண்ணுமே தவிர கமெண்ட்டை கிடையாது. இது வந்து கமெண்ட் ஓகேங்களா. செலக்ட் ஆல் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத ஸ்டேட்மெண்ட். அப்போ லாஸ்ட்டாக எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிலோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை அகைன் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்துருக்கு. இயர்மே இப்போ என்டர் பண்ணிடுறேன். இயர்மே இப்போ அதே ஸ்டேட்மெண்ட் திருப்பி எக்ஸிக்யூட் இருக்கா. இயர்மே இப்போ எத்தனை பேஜ் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா சிங்கிள் பேஜ் பிரிண்ட் ஆயிருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த பேஜில் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இன்க்ரீஸ் பண்ணி விடுவோம்ல. நீங்கள் 10 வேணா 10 வச்சுக்கலாம், 2 வேணா 2 வச்சுக்கலாம், 1 வேணா 1 வச்சுக்கலாம் ஓகேங்களா. எத்தனை ரோ பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற பேஜோட சைஸை சொல்றதுக்கு என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னா செட் பேஜ் சைஸ் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செட் பேஜ் சைஸ்ன்னு சொல்லி 35 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 35 ரோஸ் வந்து என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும் ஓகேவா. ஓகே இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜில் எத்தனை ரோ பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற சொல்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா செட் பேஜ் சைஸ்ன்னு சொல்லி ஓகேங்களா. நமக்கு 35 ரோஸ் பிரிண்ட் ஆகணும்னா 35, இல்லை எனக்கு 10 ரோஸ் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இப்படி கொடுக்கலாம். இங்கே செட் பேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லி இப்போ 10 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா 10 ரோ தான் பிரிண்ட் ஆகும். இங்கே லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டோம்னா ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டூலில் லாஸ்ட்டாக நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணீங்களோ அதே ஸ்டேட்மெண்ட் திரும்ப ஒரு எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு அவ்வளோதான் எத்தனை ரோ தான் இருக்கும் அப்படின்னா 10 ரோஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. அப்போ ஒரு பேஜில் எத்தனை ரோ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா செட் பேஜ் சைஸ் ஓகேங்களா. இல்லை எனக்கு 35 ரோஸ் வேணும் அப்படின்னா இப்படி கொடுக்கலாமா செட் பேஜ் சைஸ் 35 வேணும் அப்படின்னா 35 கொடுத்துட்டோம்னா 35 ரோஸ் பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா.
இதான் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் சைஸ். பேஜ் சைஸ் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஒரு பேஜில் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது என்ன யூஸ் பண்ணோம்னா பேஜ் சைஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம் யாருமே. அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேஜில் எத்தனை ரோ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னோம் கரெக்டுங்களா. அதே மாதிரி இப்போ ஒரு ரோ இருக்குது அப்படின்னா அந்த ரோல எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ், அதாவது ஒரு லைன் இருக்கு அப்படின்னா அந்த லைன்ல எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகலாம், ஒரு லைனுக்கு எத்தனை கேரக்டர் பிரிண்ட் ஆகலாம் அப்படின்றது சொல்லிக்கலாம். அப்போ இயருமே அதை சொல்றதுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போறோம்னா லைன் சைஸ் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ண போறோம் இயருமே. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு லைனுக்கு 20 கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல போறேன். ஒரு லைனுக்கு 20 கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகணும், அதோட அதிகமாக பிரிண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல போறேன். அப்போ இயருமே இப்படி கொடுத்துலாமா, செட் லைன் சைஸ் அப்படின்னு என்ன கொடுக்கலாம்னா செட் லைன் சைஸ் இயருமே. செட் லைன் சைஸ்ன்னு சொல்லி 20 அப்படின்னு கொடுத்துருப்போம்னா இப்போ ஒரு லைனுக்கு எத்தனை கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 20 கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகும் இயருமே. லாஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ஸ்லாஷ் கொடுக்கலாமா. இப்போ பாருங்க இப்போ ஒரு லைனுக்கு அவ்வளோதான் மேக்ஸிமம் எத்தனை கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 20 கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகும், அதோட அதிகமாக என்ன ஆகுதுன்னா பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா. அப்போ ஒரு பேஜுக்கு எத்தனை ரோ பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு லைனுக்கு எத்தனை கேரக்டர் பிரிண்ட் ஆகலாம் அப்படின்றது சொல்லிக்கலாம். அப்போ இயருமே அப்போ நான் இப்போ என்ன கொடுத்தேன் அப்படின்னா 20 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு லைனுக்கு எத்தனை கேரக்டர் தான் பிரிண்ட் ஆகும்னா 20 கேரக்டர் தான் நமக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இங்கே பாருமே இப்போ எனக்கு ஒரு லைனுக்கு 90 கேரக்டர் பிரிண்ட் ஆகும், ஒரு லைனுக்கு எத்தனை கேரக்டர் பிரிண்ட் ஆகும்னா 90 கேரக்டர் பிரிண்ட் ஆகணும். அப்போ இப்படி தான் செட் லைன் சைஸ் என்ன சொல்லலாம்னா செட் லைன் சைஸ். இப்படி என்ன கொடுத்துருப்போம்னா 90 அப்படின்னு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோமே. இப்போ ஒரு லைனுக்கு எத்தனை கேரக்டர் வரைக்கும் பிரிண்ட் ஆகும்னா 90 கேரக்டர் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்லாஷ் இயருமே. அப்போ ஒரு பேஜுக்கு எத்தனை ரோ பிரிண்ட் ஆகணும்னு சொல்றதுக்கு பேஜ் சைஸ், ஒரு லைனுக்கு எத்தனை கேரக்டர் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா லைன் சைஸ் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நோ பண்ணி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லைன் சைஸ். ஓகேவா, சரி ஓகே. இங்கே இருங்க இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், மேனேஜர் ஐடி, லொக்கேஷன் ஐடி இதெல்லாம் என்ன பற்றி அப்படின்னா காலமோட நேமா. இங்கே இருமே இப்போ நான் ஒரு டைமும் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டேபிளை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேபிளுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா காலம் நேமும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. இந்த காலம் நேம் வந்து நம்ம சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம்னா ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலம் நேம் வந்து என்ன சொல்லுவோம் ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த ஹெட்டிங் வேணும், அதாவது காலம் நேம் வேணும் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்தோம்னா இதுதான் செட் ஹெட்டிங் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோமே. இப்போ செட் ஹெட்டிங் ஆஃப் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ ரன் பண்ணுறேன். செலக்ட் ஆல் ஃப்ரம் என்ன கொடுத்துருப்போம்னா டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். இயர்மே போய் பார்ப்போம் காலம் நமக்கு டிஸ்பிளே இருக்கா, டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா. இங்கே காலம் நேம் வந்து நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா ஹெட்டிங்னு சொல்ல போகிறோம். அப்போ அந்த ஹெட்டிங் வேணும்னா என்ன வச்சுக்கலாம்னா இல்லை வேணாம் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா செட் ஹெட்டிங் ஆஃப் அப்படின்னு கொடுக்கலாம். வேணும் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா அப்படி கொடுக்கலாம் செட் ஹெட்டிங் ஆன் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா. இயர்மே இப்போ லாஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாமா. இப்போ வருமே காலம் நேம்லாம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்பிளே தான். அப்போ காலம் நேம் வேணும் அப்படின்னா என்ன கொடுத்துக்கலாம்னா செட் ஹெட்டிங் ஆஃப், வேணும் அப்படின்னா செட் ஹெட்டிங் ஆன். நோ பண்ணிங்க. ஓகே. ஸோ இப்போ காலம் நேம் வேணாம் அப்படின்னா
ஹெட்டிங் ஆஃப் ஓகேங்களா, வேணும்னா செட் ஹெட்டிங் ஆன் ஓகேவா. ஸோ இங்கே இருங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செலக்ட் ஓகேங்களா இப்படி கொடுத்துருவோம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு 90 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆரக்கில் என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கே போகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்ஸ் டேபிளில் போய் ஓகேதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளம்ப எடுக்கணும். அதில் யாரை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஐடி 90 இருக்கவங்க மட்டும் என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணி கொண்டு வரணும் ஓகேதான். அப்போ இதெல்லாம் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி டேட்டா பேஸில் போய் டேட்டாவை எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து நம்ம டூலில் நம்மளோட இந்த டூலில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் ஆகும் இல்லை. அந்த டைமை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சோன்னே அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ரிசல்ட் கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படி கொடுக்கலாம், செட் டைமிங் ஆன் அப்படிதான். என்ன கொடுக்கணும்னா செட் டைமிங் ஆன் அப்படிதான் எதுவுமே. இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் இப்படி தான். அதே ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் இப்படி தான். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு 90 அப்படின்னு கொடுத்துருவோம் இயர்மே. இப்போ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது என்ன ஆயிருக்கு அப்படின்னா 0.01 செகண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. இதுவே நான் வேறு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வச்சுக்கோம், எம்ப்ளாய்ஸ் டேபிளில் மொத்தமாக செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா டேட்டா அதிகமாக இருக்குது, கொஞ்சம் டைம் அதிகமாகல அப்படி எடுத்து காட்டுறேன். செலக்ட் ஆல் ஃப்ரம் என்ன கொடுத்துருக்கோம்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுத்துறேன் இயர்மே. எவ்வளோ நேரம் இருக்குன்னா 1 செகண்ட் 0.23 ஓகேங்களா. ஸோ அவ்வளோ ஆயிருக்கா. அப்போ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு எனக்கு என்ன ஆகும்னா பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் பீரியட் ஆகும் ஓகேங்களா. அந்த டைமை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா செட் டைமிங் ஆன் அப்படின்னு கொடுக்கலாம் ஓகேங்களா. இல்லை எனக்கு அந்த டைம் வேணாம் அப்படின்னா அப்படி கொடுக்கலாம், தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னா அப்படி கொடுக்கலாம், செட் டைமிங் ஆஃப் அப்படி கொடுத்துருவோம் ஓகேங்களா. செட் டைமிங் ஆஃப் கொடுத்துட்டு இப்போ அதே ஸ்டேட்மெண்ட் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுவோம் யாருமே. நமக்கு என்ன ஆகுதுன்னா டைம் ஓடாது ஓகேங்களா. அப்போ நம்ம டைமிங்கை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா எப்படி செட் டைமிங் ஆன் கொடுக்கலாம். நமக்கு வேணாம் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா செட் டைமிங் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சோ அந்த டைம் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்பிளே ஆகாது ஓகேவா. நோட் பண்ணிங்க. அடுத்து என்ன அப்படின்னா இந்த டி டைட்டில் பி டைட்டில் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபார் இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், சிஎல் எஸ்சிஆர் அப்படின்னு கொடுத்தாலும் என்ன ஆகும்னா அந்த ஸ்க்ரீனை பூரா என்ன கிளியர் ஆகிடும் இயருமே. இப்போ இப்படி வச்சுக்குவோம், செலக்ட் ஆல் ஃப்ரம் என்ன கொடுத்துருக்கோம்னா அப்படின்னு கொடுத்துருவோம். அங்கே என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டேபிள் என்ன ஆயிடும் அப்படின்னா செலக்ட் ஆகிடும் ஓகேங்களா.
இயர்மே இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பேஜ். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பேஜ்னு சொல்லுவோமா. எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ எனக்கு ரிசல்ட்ல எத்தனை பேஜ் வந்தாலும் ஓகேங்களா. ரிசல்ட்ல வர ஒரு பேஜுக்குமே எனக்கு என்ன ஆகும்னா ஒரு ஹெட்டிங் ஒரு ஹெட்டரும் அதே மாதிரி என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஃபுட்டரும் வேணும் ஓகேங்களா. நம்ம இந்த நோட் பேட்ல வேர்ட் பேட்லாம் கிரியேட் பண்ணும்போது நம்ம பண்ணுவோம்ல ஹெட்டர் ஃபுட்டர் ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி ஓகேங்களா. இவனுக்கு ரிசல்ட்ல வர ஒரு பேஜுக்குமே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒரு ஹெட்டரும் ஒரு ஃபுட்டரும் வேணும் ஓகேங்களா. இங்கே ஹெட்டரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டி டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டாப் டைட்டில் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹெட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ டாப் டைட்டில் வந்து என்ன சொல்லிக்கிறோம்னா டி டைட்டில் அப்படின்னு சொல்லிக்கலாம். டி டைட்டில் ஓகேங்களா. இப்போ நமக்கு என்ன ஹெட்டர் வேணுமோ அந்த ஹெட்டர் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டி டைட்டில் கொடுத்து இப்போ நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்துறேன். டீட்டில் வந்து என்ன சொல்லியிருப்போம்னா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா. அப்போ டீட்டில் வந்து என்ன வந்துடும்னா ரிப்போர்ட்னு வந்துடும் ஓகேங்களா. இப்போ எனக்கு ஃபுட்டர் வேணும் அப்படின்னா இப்படி சொல்லிடுறேன் பி டைட்டில் பி டைட்டில் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லலாம் பி டைட்டில் பி டைட்டில்னு சொல்லிடலாம் ஓகேங்களா. பி டைட்டில்னு சொல்லிடலாம் ஓகேங்களா. பி டைட்டில் அப்படின்றத என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா இங்கேருமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா செக்கிங் அப்படின்னு சொல்லுவேன். பி டைட்டில் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா செக்கிங் அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஏறுமே டீட்டெயிலில் வந்து என்னென்னு சொல்லியிருக்கேன்னா ரிப்போர்ட்னு கொடுத்துருக்கேன். பிடியில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா செக்கிங் சொல்லியிருக்கேன். அதாவது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹெட்டருக்கு நான் கொடுத்துருக்க நேம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டருக்கு நான் கொடுத்துருக்க நேம் இல்லை. லாஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் ஸ்லாஷ் கொடுக்கலாம். இங்கே இருமே எவ்வளோ தப்புனா ஹெட்டருக்கு என்னென்னு வந்திருக்கு அப்படின்னா ரிப்போர்ட்னு வந்திருக்கான். அதே மாதிரி ஃபுட்டருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா செக்கிங் அப்படின்னு வந்துருங்களா. இங்கே இருமே ஆட்டோமேட்டிக்கலாக இந்த டீட்டெயில் அதாவது பேஜுக்கு டைட் ஹெட்டர் ஃபுட்டெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது பேஜ் நம்பர் டேட்டு ஓகேங்களா இது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துடும் ஓகேவா. அப்போ இனிமே டீட்டெயில் வேணும் அப்படின்னா அதாவது ஹெட்டர் வேணும்னா டீட்டெயில் ஓகேங்களா. ஃபுட்டர் வேணும்னா பி டீட்டெயில் ஓகேங்களா. வேணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்படி விடலாம் டி டைட்டில் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இன்கேஸ் ஏதாச்சும் ஹெட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹெட்டர் இனிமேல் என்ன பண்ணாதுன்னா வராது ஓகேங்களா. அதே மாதிரி பி டைட்டில் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஒரு ஃபுட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஃபுட்டர் நமக்கு இனிமேல் என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளே ஆகாது இனிமே. அப்போ வேணும் அப்படின்னா என்ன கொடுத்துக்கலாம்னா டி டைட்டில்னு சொல்லி ஓகேங்களா. நீங்கள் என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டிலோட நேம் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. என்ன டைட்டிலோ அந்த டைட்டில் நேம் ஓகேங்களா. அதே மாதிரி ஃபுட்டருக்கு என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அந்த டைட்டில் நேம் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். வேணாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சரி வேணாம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு டீட்டெயில் ஆஃப் பி டீட்டெயில் ஆஃப். சரி ஸோ அடுத்தீங்க யாருமே ஓகே இங்கே யாருமே இந்த ஸ்க்ரீனை இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளியர் பண்ணிடணும். அப்போ கொடுக்கலாமா சிஎல் எஸ்சிஆர் கிளியர் ஸ்க்ரீன் அப்போ கொடுக்கலாமா. சரி இங்கே யாருமே இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன டேபிள் பற்றி பார்த்துருக்கோம்னா டூஎல் அப்படின்ற ஒரு டேபிளை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது டெம்பரரியாக எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவை ஸ்க்ரீனில் எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற டேபிள் தான் என்ன டேபிள் அப்படின்னா டூயல் டேபிள். அப்போ இப்படி தான் யாருமே அதாவது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்கிட்ட 2 வேல்யூ இருக்குது 1 2 அப்படின்னு 2 வேல்யூ இருக்குது. அந்த 2 வேலையும் ஆட் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும்னா ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். அப்போ யாருமே இப்படி கொடுக்கலாமா செலக்ட் இப்படி கொடுக்கலாமா 10 + 5 ஃப்ரம் டூயல் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ எனக்கு அகைன் எந்த வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா 8யும் 7ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப எழுதணும் செலக்ட்
8 plus 7 from dual அவ்வளோதான். இப்போ எனக்கு 5யும் 5 ஆட் பண்ண அப்படின்னா திரும்ப நான் ஸ்டேட் பண்ணணும். செலக்ட் 5 ப்ளஸ் சரி ஒரு வேலையை ஆட் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஒரு வேலையை ஓகேங்களா. 7 ஃப்ரம் அவுட்ல போனால் dual. அப்போ நான் எந்த ஒரு வேல்யூவை ஆட் பண்ணாலும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த dual ஸ்டேட் டேபிள் யூஸ் பண்ணி நான் அகைன் என்ன பண்ணிட்டே போனோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் எழுதிடணும். இப்போ நான் ஒரு 1000 டைம் ஆட் பண்ணாலும் 1000 ஸ்டேட்மெண்ட் எழுதி ஆகணும். அதுக்கு பொதுவாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டூல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டூலில் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வேல்யூ பொதுவாக நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை, இங்கே பாருமே இப்போ கொடுத்துறேன் ஓகேங்களா. அதாவது நான் ஒவ்வொரு டைமும் நான் வேல்யூ கொடுத்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது பொதுவாக ஒவ்வொரு டைமும் நான் புதுசாக ஸ்டேட்மெண்ட் எழுதுறது பொதுவாக நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரே ஒரு டைம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் எழுத போறேன். சிங்கிள் டைம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுத போறேன் ஓகேங்களா. இங்கே இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரே ஒரு டைம் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு நான் எந்த வேல்யூ ஆட் பண்ணணுமோ ஓகேங்களா, எந்த வேல்யூவை நான் ஆட் பண்ணணுமோ அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணா போதும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்புட் வேல்யூவை பாஸ் பண்ணா போதும். இப்போ நம்ம கால்குலேட்டரை யூஸ் பண்ணுவாங்க, அவங்க டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க. நம்ம எந்த வேல்யூவை ஆட் பண்ண நினைக்கிறோமோ அந்த வேல்யூவை கொடுத்துட்டு நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிடும். கரெக்டுங்களா. அதே மாதிரி தான் ஓகேங்களா. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ப்ளஸ் பண்ண போறேன். அந்த ப்ளஸ் பண்ணுறதுக்கு உரிய வேல்யூவை எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுதோ அப்போ தான் கெட் பண்ணணும். அப்போ இங்கே இப்படி கொடுத்துறேன். இப்போ நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இப்போ 10 ஆட் பண்ண போறேன். எதோட ஆட் பண்ண போறேன் அப்படின்னா இங்கே நான் இப்படி கொடுத்துறேன் ஏ அப்படின்னு கொடுத்துறேன். இங்கே ஏ அப்படின்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது நான் சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தேன் அப்படின்னா இப்படி நான் என்ன பண்றேன் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தேன் அப்படின்னா அது ஸ்ட்ரிங் ஓகேங்களா. சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கல அப்படின்னா அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ வேரியபிள். சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்னா இது வேரியபிள். அப்போ இனிமே வேரியபிள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மெமரி ஸ்பேஸ் தான். வேரியபிள் அப்படின்றது என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன மெமரி ஸ்பேஸ். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு வேல்யூவை டெம்பரவரியா என்ன பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது ஒரே ஒரு மெமரி ஸ்பேஸ் ஓகேங்களா. அதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெம்பரரியா நம்ம வேல்யூ என்ன பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இனிமே இப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா ஏ அப்படின்றத வேரியபிள்னு சொல்லிட்டேன். இதுல வந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் ஓகேங்களா. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா முன்னாடி ஆம்பர்சன் அப்படின்னு கொடுத்துறேன். ஆம்பர்சன் அதாவது ஏ அப்படின்றது வேரியபிள். வேரியபிள்குள்ள நம்ம வந்து அதாவது ஏன்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ ஏக்குள்ள நான் வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்க போறேன். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வேரியபிள் ஓகேங்களா. அந்த வேரியபிளுக்கு முன்னாடி நான் என்ன கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆம்பர்சன் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஆம்பர்சன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஆம்பர்சன் ஏவை நான் சொல்லும்போது என்னன்னு சொல்றேன் அப்படின்னா இந்த ஆம்பர்சன் கொடுத்தனால அதாவது சிங்கிள் ஆம்பர்சன் கொடுத்தனால இது வந்து என்னன்னு சொல்லணும்னா சப்ஸ்டியூஷன் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏ அப்படின்றது வேரியபிள், நான் சிங்கிள் ஆம்பர்சன் கொடுத்தனால இந்த ஏ அப்படின்றது சப்ஸ்டியூஷன் வேரியபிள் அப்படின்னு சொல்லணும். வேற ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா. வேரியபிள் அப்படின்றது டெம்பரவரியா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு மெமரி ஸ்பேஸ். அப்போ இனிமே இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இப்படி ஆம்பர்சன்ட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டேன். இனிமே இப்படி நம்ம ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மகிட்ட யூசர் இருந்து என்ன கேட்கும் அப்படின்னா இன்புட் கேட்கும். அப்போ யூசர் இருந்து இன்புட் கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்றது கமெண்ட் அந்த கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ற அந்த கமெண்ட் தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பர்சன் ஓகேங்களா. ஆம்பர்சன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூசர் இருந்து என்ன பண்ணணும்னா இன்புட்டா கேட்கும். இனிமே இப்போ போய் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இப்போ ஏக்கு நம்ம ஏதாச்சும் வேல்யூ பாஸ் பண்ணிக்கோமான்னு கேட்டா வேல்யூ பாஸ் பண்ணல. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸிட் பண்ணி முடிச்ச உடனே நான் என்டர் கொடுத்த உடனே என்டர் வேல்யூ ஃபார் ஏன்னு கொடுக்கும். அப்போ இயர்மே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏவுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 20 அப்படின்னு கொடுத்துறேன். இயர்மே இப்போ ஏ இருந்த இடத்துல என்ன பாஸ் ஆயிருக்கு அப்படின்னா 20 வேல்யூ பாஸ் ஆயிருக்கா. 20 வேல்யூ பாஸ் ஆகி ரெண்டுமே ஆட் ஆகி நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிரிண்ட் ஆயிருக்கா. அப்போ யூஸ்ல இருந்து ஒரு இன்புட் கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா வேரியபிள் ஓகேங்களா. நீங்க சிங்கிள் ஆம்பர்சன்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லணும் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் வேரியபிள்னு சொல்லணும் ஓகேங்களா. நீங்க வெறும் ஏன் மட்டும் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொடுக்க முடியாது. நீங்க முன்னாடி கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணியாகணும்னா ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணியாகணும். அது சிங்கிள் ஆம்பர்சன்டா இல்ல டபுள் ஆம்பர்சன்டா அப்படின்றத அப்புறம் பாத்துக்குவோம். பட் கண்டிப்பா நீங்க சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்காம வேரியபிளை மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன கொடுத்தே ஆகணும்னா ஆம்பர்சன்ட் கொடுத்தே ஆகணும். இப்ப நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா திருப்பி இந்த ஸ்டேட்மெண்ட் போய் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இங்கே ஸ்லாஷ் கொடுத்து திரும்ப இதே ஸ்டேட்மெண்ட் அதாவது லாஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா நம்ம ஸ்லாஷ் கொடுப்போமா. ஸ்லாஷ் கொடுத்து என்டர் பண்றேன். திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா ஏக்கு வேலைக்கு தான் இயர்மே 20 இப்படின்னு பாஸ் பண்றேன். சரி இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இப்படி 11 அப்படின்னு பாஸ் பண்ணுவோம். இயர்மே இப்போ 11 10 ஆட் ஆகி நமக்கு
21 பிரிண்ட் இருக்கா. அப்போ யூஸ்ல இருந்து இன்புட் கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஆம்பர்சன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லணும்னா சப்ஸ்டியூஷன் வேரியபிள்னு சொல்லணும். இல்ல வெறும் வேரியபிள் மட்டும் கொடுக்க முடியாது. கண்டிப்பா நீங்க முன்னாடி சிங்கிள் ஆம்பர்சன்டோ இல்ல டபுள் ஆம்பர்சன்டோ என்ன பண்ணி ஆகணும்னா யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ பாருங்க, இப்போ ரெண்டுமே யூஸ்ல இருந்து இன்புட்டா கெட் பண்ணுவாங்களா, ரெண்டு வேல்யூமே யூஸ்ல இருந்து இன்புட்டா கெட் பண்ணி நான் என்ன வேல்யூ கொடுக்கணும் அந்த வேல்யூ ஆட் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ல பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பாப்போம். ஹலோ ஹலோ சொல்லுங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. செலக்ட் செலக்ட் ஆம்பர்சன்ட் ஆஃப் ஆம்பர்சன்ட் ஆஃப் ஏ பிளஸ் ஓயா எனக்கு செகண்ட் வேல்யூ யூசர் இன்புட்டா கெட் பண்ணிருக்கா இப்படி விடலாமா ஆம்பர்சன்ட் பி அப்படி விடலாமா ஃப்ரம் இயருமே என்ன கொடுத்துருப்போம்னா டூஎல் அப்படின்னு கொடுத்துறேன் இயருமே. இப்போ அதாவது ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கேன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அந்த ரெண்டு வேரியபிளுக்கு நம்ம எதை பாஸ் பண்ணணும், வேல்யூஸ் பாஸ் பண்ணணும் இயருமே. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் போய் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா என்ட்ரு வேல்யூ ஃபார் ஏன்னு கேட்குதா. அப்போ ஏக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி விட்றேன். ஏன்னா திருப்பி என்ட்ரு பண்ணுறேன், என்ன பண்ணுது அப்படின்னா பிக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறதா கேட்குதா. இப்போ நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். இல்லை ரெண்டுமே ஆட் ஆகி நமக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆயிருக்கா. இல்லை இப்போ அகைன் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் நம்ம என்ன கொடுத்தா போதும் ஸ்லாஷ். இப்போ ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அகைன் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது திரும்ப ஏவுக்கும் பிக்கு என்ன கேட்கும், வேல்யூ கேட்கும் இயர்மே. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்ட்ரு வேல்யூ ஃபார் என்ன கேட்குதுன்னா ஏ கேட்குதா இயர்மே. ரெண்டுமே ஆட் ஆகி பிரிண்டாதான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இனி நான் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது யூசர் வந்து என்ன கேட்டுக்கிட்டே இருக்கும், திரும்ப என்ட்ரு பண்றேன், திருப்பி ஏக்கு ஒரு வேல்யூ கேக்குதா, அடுத்து பிக்கு ஒரு வேல்யூ கேக்குதா. ஸோ அப்போ நான் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் அகைன் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா வேல்யூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அப்போ யூசர்ல இருந்து இன்புட்டா கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள், அதாவது வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது என்ன வேரியபிள், சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள். சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள். சிங்கிள் ஆம்பர்சன்ட் கொடுத்தேன் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள். இதெல்லாம் நோட் பண்ணிங்க இந்த ஸ்டேட்மெண்ட்.
ஓகே. ஸோ இங்க வருமே. அப்ப யூசர் வந்து வேல்யூஸ் இன்புட்டா கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிங்கிள் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து என்ன வேரியபிள் அப்படின்னு சொல்ல போறோம் அப்படின்னா சப்ஸ்டியூஷனல் வேரியபிள் அப்படின்னு சொல்ல போறோம். என்ன வேரியபிள் சொல்ல போறோம்னா சப்ஸ்டியூஷன் வேரியபிள் சொல்ல போறோம். இங்க இப்ப நான் சப்ஸ்டியூஷன் வேரியபிள் என்னோட ஸ்டேட்மெண்ட்ல நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் பண்ணும்போதும் நம்மகிட்ட என்ன கேட்டுட்டே இருக்கு அப்படின்னா இன்புட் கேட்டுக்கிட்டே இருக்கா? எஸ் ப்ரோ. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சப்ஸ்டியூஷன் வேரியபிள் பொதுவாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்றேன். இவ்வளவு கொடுக்கலாம். செலக்ட் கொடுத்துறேன். டபுள் ஆம்பர்சன்ட் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஏ அப்படின்னு நான் என்ன கொடுத்துருப்பேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு பொதுவாக நான் என்ன கொடுத்துருப்பேன் டேரக்டா 10 பாஸ் பண்ணிருக்கலாம். யாருமே இப்போ நான் சிங்கிள் ஆம்பர்சன்ட் பொதுவாக நான் எத்தனை ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணிக்கேன்? டபுள் இல்ல டபுள் ஆம்பர்சன்ட் சொல்லினோம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த வேரியபிள் என்ன வேரியபிள்னு சொல்ல போறோம்னா கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்ல போறோம். என்ன வேரியபிள்னு சொல்ல போறோம்? கான்ஸ்டன்ட் வேரியபிள். இல்ல யாருமே இப்போ பார்ப்போம். ஃப்ரம் என்ன கொடுத்தோம்னா டூஎல் அப்படின்னு கொடுத்துருவோம். யாருமே இப்போ நான் கான்ஸ்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கேன். அப்பயும் நமக்கு என்ன கேட்குது அப்படின்னா வேல்யூ கேட்குதா? அதாவது என்ட்ரி வேல்யூ ஃபார் ஏன் கேட்குதா? யாருமே இப்போ நான் என்ன கொடுத்துருப்பேன்னா இப்படி ஒரு 34 அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ட்ரு பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு ரிசல்ட் என்ன பண்ணிட்டு 34 + 10 44 அப்படின்னு பண்ணுறாங்க. இப்போ அதே ஸ்டேட்மெண்ட் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்லாஷ். இப்போ ஸ்லாஷ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்னா அகைன் இந்த வேல்யூக்கு ஏவுக்கு என்ன கேட்கும்? வேல்யூ கேட்கும். வீடியோ போடாத. வேல்யூ கேட்டிருக்கா? கேக்குறாரு யாருமே சொல்ல மாட்டீங்க. இல்ல இப்போ நமக்கு வேல்யூ டிஸ்ப்ளே இப்போ நமக்கு ஏதாச்சும் இன்புட் கெட் பண்ணுச்சா? இன்புட் ஏதாச்சும் கேட்டிருக்கா? ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுங்க. கேக்கல. ஓகேங்களா? ஏன் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே அதாவது நான் கான்ஸ்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன கேட்டுக்கிட்டே இருக்கு? வேல்யூ கேட்டுக்கிட்டே. பட் நான் இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் ஒன்ஸ் வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன் திரும்ப நான் எக்ஸிக்யூட் பண்றேன் திரும்ப நம்மகிட்ட வேல்யூ கெட் பண்ணுதா? இல்ல. ஸோ கான்ஸ்டன்ட் அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா ஸோ ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டேன் அதுதான் அப்படின்னா அதான் பெர்மனன்ட். கரெக்டா? ஓகே. அதான் கான்ஸ்டன்டோட மீனிங் என்னன்னா அதாவது கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு நான் ஒன்ஸ் வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அகைன் நம்மகிட்ட என்ன கேட்கவே கேட்காதுன்னா இன்புட் யூஸ் பண்ண கெட் பண்ணாது. ஏன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடா. அப்போ நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை இனி எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் நம்மகிட்ட என்ன கேட்கவே கேட்காது அப்படின்னா இன்புட் கெட் பண்ணாது. யாருமே நான் என்ன பண்ணிட்டே போறேன் அப்படின்னா எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் நம்மகிட்ட என்ன கேட்கவே கேட்காது. யாருமே ஸோ எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதே 34 என்ன பண்ணிக்கிச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிச்சா? அப்ப கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கும் சப்ஸ்டிடியூஷன் வேரியபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டா என்ன டிஃபரன்ஸ் சொல்ல போறோம்? சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள்ல இன்புட் ஒரு டைம் அந்த ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மகிட்ட என்ன கேட்டுட்டே இருக்கும்? இன்புட் கேட்கும். பட் கான்ஸ்டன்ட் வேரியபிள் நான் ஒன்ஸ் வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன கேட்காது? இன்புட் கேட்காது. ஏன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அதே போய் என்ன ஆயிரும்னா ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? எஸ் ப்ரோ. ஓகே ஆஃப் பண்ணி. ஜி ஒரே டவுட். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. இப்போ நான் வந்து சப்ஸ்டிடியூஷன் வேரியபிள்ல ஏ கொடுத்துட்டேன். அப்ப நான் கான்ஸ்டன்ட் வேரியபிள்ல மறுபடியும் ஏ கொடுக்க கூடாது இல்லையா? அப்படிதானே? அப்படி இல்ல ப்ரோ, அது வேற வேரியபிள் இது வேற வேரியபிள். ஓகே ரெண்டுமே வேற வேற. ஓகே ஆமா நான் சிங்கிள் ஆம்பர்சன்ட் கொடுத்துட்டேன்னா சப்ஸ்டிடியூஷன் டபுள் ஆம்பர்சன்ட் சொல்லிட்டேன்னா அது அப்படியே அதோட கான்செப்டே மாறும். அது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள். அப்போ ஏனுமே நான்
யூசர் இருந்து இன்புட் கெட் பண்ணணும், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய இன்புட்டை நான் யூசர் இருந்து கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எய்தர் சப்ஸ்டியூஷன் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூஷன் வேரியபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் ஆம்பர்சன்ட் கொடுத்திருந்தா அப்படின்னா சப்ஸ்டியூஷன் வேரியபிள் சொல்லணும், டபுள் ஆம்பர்சன்ட் கொடுத்திருந்தா அப்படின்னா அதை என்ன சொல்லணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேரியபிள் சொல்லுவோம் இல்ல. சப்ஸ்டியூஷன் வேரியபிளுக்கும் கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் வேரியபிள் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் எனக்கு என்ன கேட்கும்னா யூசர் இருந்து அந்த வேரியபிளுக்குரிய இன்புட்டை கெட் பண்ணும். இதுவே கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா நான் ஒரே ஒரு டைம் தான் என்ன பண்ணணும்னா யூசர் இருந்து இன்புட் கேட்கும் ஓகேங்களா. அந்த ஸ்டேட் நான் இன்புட் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வேல்யூவே என்ன பண்ணிங்கன்னா பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கும். எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் நமக்கு அதே வேலையை தான் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ நான் கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணிக்கேன் அப்படின்னா 34 அப்படின்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி என்ன வேல்யூ பாஸ் பண்ணிக்கேன் 34. இப்போ நான் அந்த 34 வந்து என்ன மாற்றணும் அப்படின்னா 45 மாற்றணும். என்னவா மாற்றணும் 45. பட் நான் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் நான் எதை யூஸ் பண்ணிக்கும் 34 தான் எடுத்துப்போம். 34 தான். அப்போ நான் அதுக்கு பாஸ் பண்ண வேல்யூ வந்து நான் என்ன பண்ணி விடணும்னா அப்டேட் பண்ணி விடணும். என்ன பண்ணி விடணும் அப்டேட். அப்படி அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃபைன் அப்படின்ற கீ யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கீ யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபைன் ஏ இஸ் ஈக்குவல் டு நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இப்படி டிஃபைன் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துறேன் அப்படின்னா 45 அப்படின்னு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன் 45 இல்லைங்களா. அப்போ ஏவோட வேல்யூ வந்து என்னவா அப்டேட் ஆகிடும் அப்படின்னா 45 அப்டேட் ஆகும் இல்லை. டிஃபைன் ஏ ஈக்குவல் டு 45 அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னவா மாறிடும் அப்படின்னா 45 மாறும். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்படி என்ன கொடுத்துறேன்னா ஸ்லாஷ் கொடுத்துறேன். ஸ்லாஷ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஏற்கனவே 34 என்னவா மாறிடுச்சு 45. அப்போ நான் கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு பாஸ் பண்ண வேல்யூவை அப்டேட் பண்ணி விடுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபைன் ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு நான் பாஸ் பண்ண வேல்யூவை அப்டேட் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃபைன் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் 50 அப்டேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் டிஃபைன் a equal to 50. டிஃபைன் a equal to 50. அப்போ 50 ஆயிடும் ஓகேங்களா. இனிமேல் நான் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணாலும் நான் எதை யூஸ் பண்ணிக்கும் 50 தான் யூஸ் பண்ணிக்கும். 50 எதை யூஸ் பண்ணிக்கும் புரியுதா. எஸ் ப்ரோ. ஓகே, அப்போ நான் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்க வேல்யூ அப்டேட் பண்ணி விடணும். அந்த வேல்யூ புது வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபைன். இப்போ அந்த வேல்யூ நான் என்ன பண்ணி விடணும்னா ரிமூவ் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அந்த கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு பாஸ் பண்ண வேல்யூ வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அன்டிஃபைன் அப்படின்ற யூஸ் பண்ணிக்கலாம். என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அன்டிஃபைன். இப்போ அன்டிஃபைன் ஏ அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏ பண்ண வேல்யூ பாஸ் பண்ண வேல்யூ என்ன ஆகும்னா ரிமூவ் ஆயிடும் ஓகேங்களா. இப்போ ஏக்கு பாஸ் பண்ண வேல்யூ இல்லை. இப்போ நான் போய் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் புரியல ஜி. லாஸ்ட் என்ன அதான் வரும். இது கொடுத்துருங்க. லாஸ்டா கொடுத்த வேல்யூ 34. நான் ரிமூவ் பண்ணி விடுறேன் பண்றேன் 60 தான் வரும். இல்ல ப்ரோ, ஏக்கு வந்து நான் 15ன்ற ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிருக்கேன் கரெக்ட்டா. ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ ஏல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் 50. இப்போ நான் வந்து அன்டிஃபைன் பண்ணி விட்டேன்னா என்ன ஆயிரும் இந்த a ஃபுல்லா டெல்டா. அப்ப இந்த ஏ வேல்யூ எக்ஸிக்யூட் வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகாது. 0 வேல்யூ இருக்காது கரெக்ட்டா. சி வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு பொதுவா நான் இன்னொருத்தர் போய் உட்காருங்கன்னு சொல்றேன், அவர் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க போய் உட்காருங்கன்னு சொல்றேன், உட்காந்துருக்காங்க. இப்போ சேர் விட்டு எல்லாரும் எந்திரிச்சுங்கன்னு சொல்றேன். இப்போ சேர்ல யார் இருப்பா எம்டியா இருக்கும். யார் அப்ப சேர் என்னவா இருக்கும்னா எம்டியா இருக்கும். அப்ப ஏ என்னவா இருக்கும் ரிமூவ் ஆயிடும். எம்டியா இருக்கும். இப்ப ஏ எம்டியா இருக்கு. இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் போய் எக்ஸிக்யூட் பண்றேன். அப்ப என்ன ஆகும் வெறும் 10 மட்டும் இருக்கும். வேல்யூ கேக்கும். வேல்யூ கேக்கும் கரெக்ட்டா. ஓகே. வேல்யூவே இல்ல அப்படினா ஆட் பண்றதுக்கு வேல்யூ கேட்கணும்ல. ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன் என்டர் வேல்யூ ஃபார் ஏன்னு கேட்குதா. அப்போ ஏறுமே கொடுத்துறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 365 அப்படின்ற பாஸ் ஆயிடுச்சா. சரி வேற ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது அப்படின்னா 15 ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ நான் டெல் பண்ணி விட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னா நான் வேல்யூ கொடுத்து தான் ஆகணும். எஸ் ப்ரோ. நோட் பண்ணிங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும்னா அன்டிஃபைன் கொடுக்கணும்.
ஓகே அப்போ யாருமே நான் கான்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு வேல்யூ பாஸ் பண்ணணும், அதாவது ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருக்க வேல்யூவை அப்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாஸ் பண்ண வேல்யூவை ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், அன்டிஃபைன் பண்ணிக்கலாம். அன்டிஃபைன் பண்ணிட்டேன்னா வேல்யூ என்ன ஆயிரும்னா ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட் அப்போ திரும்ப போய் நான் எக்ஸிட் பண்ணேன் அப்படின்னா யூசர் வந்து என்ன கேட்கணும்னா இன்புட் கேட் பண்ணுவீங்களா? ஸோ அதான் இங்கே பண்ணிருக்கேன். ஓகேவா? சரிமே நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டைம் எக்ஸிட் பண்ணும்போதும் ஓகே ஒரு டைம் எக்ஸிட் பண்ணும்போதும் நமக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஓல்டு அப்படின்னு ஒன்று வந்திருக்கும், நியூ அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த ஓல்டுல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம எழுதின ஒரிஜினல் சின்டாக்ஸ் இருக்கும், நம்ம எழுத என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குமோ அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த நியூல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் பாஸ் பண்ண வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அதே தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க அதாவது கான்ஸ்டன்ட் வேரியபிள்னா ஓகே, சப்ஸ்டியூஷன் வேரியபிள் ஓகே, எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இப்படி ஓல்டு நியூ அப்படின்றது ஏறுமே. ஓல்டுல என்ன இருக்கு அப்படின்னா நம்ம எழுதின ஒரிஜினல் சின்டாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நியூல நான் அதுக்கு பாஸ் பண்ண வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? அப்ப ஏறுமே இந்த ஓல்டே நியூ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓல்டே நியூ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் சொல்லுவோம். அதாவது ஓல்டுல நாம கொடுக்குற ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுல நம்ம பாஸ் பண்ண வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்ப இந்த ஓல்டே நியூ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த வெரிஃபிகேஷன் வேணாம்னா இப்படி விடலாம், செட் வெரிஃபை ஆஃப் அப்படின்னு என்ன கொடுக்கலாம்னா செட் வெரிஃபை ஆஃப். இப்படி செட் வெரிஃபை ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா இனிமேல் வெரிஃபிகேஷன் பண்ணாது. இனிமே இப்போ போய் நான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இப்போ நமக்கு டேரக்ட் என்ன மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கணும்னா ரிசல்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கா, அந்த வெரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன பண்ணாதுன்னா பிரிண்ட் பண்ணாது. ஓகேங்களா? அப்போ இந்த ஓல்டு நியூ என்னன்னு சொல்லுவோம்னா வெரிஃபிகேஷன் சொல்லுவோம். வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா இப்படி விடலாம், செட் வெரிஃபை ஆன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஓல்டு நியூ தான். அப்போ வேணாம் அப்படின்னா செட் வெரிஃபை ஆஃப், வேணும் அப்படின்னா செட் வெரிஃபை ஆன். ஓகேவா? நோட் பண்ணி சரி. அப்போ ஏன்மே இந்த ஓல்டு நியூ அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா வெரிஃபிகேஷன் சொல்லுவோம். வேணாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா செட் வெரிஃபை ஆஃப், வேணும் அப்படின்னா என்ன கொடுக்கலாம்னா செட் வெரிஃபை என்ன கொடுக்கலாம்னா ஆன் கொடுத்தோம் அப்படின்னா வெரிஃபிகேஷன் வரும். ஓகே இங்க பாருங்க, இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்குவோம், நான் நோட் பேட் எடுத்து டைப் பண்ணிக்கிறேன். சரி, இங்கே இப்படி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கு, செலக்ட் first name from employees அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. வேர் department id equal to என்ன இருக்கு அப்படின்னா 60 இப்படின்னு என்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குங்களா யாருமே. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி கொண்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ISQL + டூல் இருக்கு அப்படின்னா ISQL + டூலில் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி டைப் பண்ணி வைக்கலாம். ISQL + டூலில் டேரெக்டாக டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ISQL + டூலில் டேரெக்ட் டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா SQL + டூல் இருக்கு பார்த்தீங்களா, SQL + டூலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இல்லைங்களா? அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே இந்த டூலை அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் எங்கே எழுதிருக்கேன் அப்படின்னா நோட் பேடில் ஒரு ஃபைல் எழுதிருக்கேன். இந்த ஃபைல் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அப்படியே சேவ் பண்ணுறீங்க பாருங்க. எங்கே போய் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா என் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டி அப்படின்னு ஒரு டிரைவ் இருக்கு. இல்லை என் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா டி அப்படின்னு ஒரு டிரைவ் இருக்குது. அந்த டிரைவில் பார்த்தீங்க அப்படின்னா
நியூ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து என்ன பண்ணேன் பத்தி அப்படின்னா, இங்க வந்து நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, என்ன கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படி one.txt அப்படின்னு நேம்ல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. அதாவது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, டி டிரைவ்ல நியூ அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள one.txt அப்படின்ற அந்த ஃபைலுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணோம்னா, இப்படி என்னோட சிஸ்டம்ல லோக்கல் டிரைவ்ல ஒரு ஃபோல்டர்ல ஒரு ஃபைலுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ரீட் பண்ணும். ஆரக்கிள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது இந்த டூல் ரீட் பண்ணி, அதாவது இந்த டூல் ரீட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணும். அப்போ நீங்க எப்படி கொடுத்துக்கலாம், அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நோட் பேட்ல ஒரு ஃபைல்ல நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபைலோட பார்த்து அப்படி நீங்க மென்ஷன் பண்ணலாம். எங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா டி டிரைவ்ல இருக்குன்னா, டி டிரைவ்ல நியூன்ற ஃபோல்டர்ல எந்த ஃபைல் எழுதிருக்கீங்க அப்படின்னா one.txt அப்படின்ற ஃபைலுக்குள்ள, அதாவது txt அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபார்மட். ஓகேங்களா, txt அப்படின்ற ஃபைல் ஃபார்மட்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கேன். ஓகேங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஃபைலுக்குள்ள இருக்கிறத போய் ரீட் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலோட பார்த்து. அப்போ நீங்க இப்படி கொடுத்துருங்க, முன்னாடி சிம்பிள் கொடுத்துருங்க. சிம்பிள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, ஆரக்கிள் என்னவா கன்சிடர் பண்ணிக்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபைலோட பார்த்தா கன்சிடர் பண்ணி, இது வந்து என்னவா கன்சிடர் பண்ணிக்க அப்படின்னா ஒரு ஃபைலோட பார்த்தா கன்சிடர் பண்ணிக்கும். ஒரு நிமிஷம் நம்ம வந்து கொடுத்துறேன். டி டிரைவ் அட் கொடுத்துறேன். அட் டி டிரைவ்ல எங்க இருக்கு அப்படின்னா நியூ அப்படின்ற ஃபோல்டர்ல என்ன நேம் இருக்கு அப்படின்னா one.txt அப்படின்னு நேம் இருக்கா. இப்போ ஆர்க்கில் என்ன பண்ணோம்னா இந்த அட் அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து ஃபைலோட பாத் அதை மென்ஷன் பண்ணிட்டு நம்ம அட்டு கொடுப்போம். அப்போ இந்த டூல் என்ன பண்ணணும்னா டி டிரைவ்ல போய் நியூன்ற ஃபோல்டர்ல போய் one.txt அப்படின்ற ஃபைலில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய ரிசல்ட்டை அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். ஏறுமே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். 60 புதுதாக என்ன கொடுத்துருப்பேன் 19 கொடுத்துறேன். இந்த ஃபைலை அகைன் சேவ் பண்ணிடுறேன். அதே இடத்துல தான் இருக்கு. நான் சும்மா என்ன பண்ணேன் சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வருமே அகைன் போய் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ அட் எங்கே இருக்கு அப்படின்னா டி டிரைவ்ல இருக்கு. எந்த ஃபோல்டர் இருக்கு அப்படின்னா நியூ ஃபோல்டர் இருக்கு. என்ன நேம் இருக்குன்னா one.txt. இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஃபைலில் கொண்டு போய் ரைட் பண்ணி அந்த ஃபைலை கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படி எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அப்ப என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா அந்த ஃபைலோட பாத்தை கால் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்றதா பாத்தீங்கன்னா இந்த அட். ஓகேங்களா, அட் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஃபைலோட பாத்தை மென்ஷன் பண்றதுக்கா. என்ன ஃபைல் பார்த்துருக்கோ அந்த பாத்தை மென்ஷன் பண்ணி அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகேவா, யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ, நோ பண்ணி.
ஓகே ப்ரோ. அப்ப இங்க வருமே ஓகே. ஸோ யாருமே அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபைலை ரைட் பண்ணி அந்த ஃபைலை கால் பண்ணி இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. சரி ஓகே. இங்கே வருமே இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைலில் எழுதியிருந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைலை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூலில் என்னெல்லாம் டைப் ஆகுதோ ஓகேங்களா, இந்த டூலில் என்னெல்லாம் பிரிண்ட் ஆகுதோ என்னெல்லாம் டைப் ஆகுதோ அது எல்லாமே என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபைலில் போய் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா ரைட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா? ஓகே. இந்த 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 டூல்ல என்ன கமாண்ட்லாம் டைப் ஆகுதோ ஸோ அது என்ன வேணா இருக்கலாம், என்னெல்லாம் டைப் ஆகுதோ அது எல்லாமே என்ன ஆகணும் அப்படின்னா அப்படியே போய் ஒரு ஃபைலில் அப்படியே எனக்கு என்ன ஆகிட்டே வரணும்னா காப்பி ஆகிட்டே வரணும்னு சொல்கிறேன். புரியுதா? ஒரு ஃபைலில் போய் ரைட் ஆகிட்டே வரணும் அப்படின்னு சொல்கிறீங்களா. இப்படி அப்படி போய் ஒரு ஃபைலில் போய் ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி ஸ்பூல் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்? ஸ்பூல் அப்படின்ற கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டூலில் என்னெல்லாம் டைப் ஆகுதோ இல்லை அந்த டூலில் என்னெல்லாம் டைப் ஆகுதோ அதை அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபைலில் ரைட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நான் ஃபைலில் கொண்டு போய் ரைட் பண்ண அப்படின்னா அங்கே ஃபைலோட பார்த்து கொடுக்கணும். கரெக்டாக? ஆமாம். அதாவது எந்த ஃபைலில் போய் ரைட் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் எதுவுமே இப்படி சொல்லிடுறேன். டீன்ற டிரைவ் போங்க. டீன்ற டிரைவ் போனீங்க அப்படின்னா நியூ அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் என்ன பண்ணுங்க அப்படின்னா செக்கிங் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்ப்பேன். என்ன ஃபைல் அப்படின்னா checking.txt அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் கிரியேட் பண்ணுவீங்களா. checking.txt அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருந்தால் என்ன பண்ணிக்கணும்னா அந்த ஃபைலை யூஸ் பண்ணிக்கும். ஒருவேளை இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஆரக்கில் அந்த ஃபைலை கிரியேட் பண்ணி இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே டி டிரைவில் எந்த ஃபோல்டர் அப்படின்னா நியூ அப்படின்ற ஃபோல்டர் ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம அந்த ஃபைல் இருக்கான்னு தேடி பார்ப்போம். அப்படி ஒரு ஃபைல் இங்கே இருமே இப்படி வச்சுக்கோம். டெக்ஸ்ட் அப்படின்னு ஏதாச்சும் ஃபைல் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஹாய் அப்படின்னு ஏதாச்சும் ஃபைல் இருக்கா? இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே ஃபைலோட நேம் என்ன கொடுத்துருப்போம்னா ஹாய் அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ ஆர்கில் என்ன பண்ணுவோம்னா ஹாய் அப்படின்ற ஏதாச்சும் ஒரு ஃபைல் எக்ஸிஸ்டிங் ஏதாச்சும் ஒரு ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். ஓகேங்களா. இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைலை யூஸ் பண்ணிக்கும். ஒருவேளை இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா அதுவாகவே கிரியேட் பண்ணி வைக்கலாம். அப்போ இந்த ஸ்பூல் அப்படின்ற கமெண்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டூலில் என்னெல்லாம் டைப் ஆகுதோ அதை பூரா அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு ஃபைலில் ரைட் பண்ணுறது. அப்போ நான் எந்த ஃபைலில் போய் ரைட் பண்ணணும் எங்கே போய் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கொடுக்குறோம்னா ஃபைலோட பார்த்து கொடுக்கணும். ஓகேங்களா. நீங்கள் ஸ்பூல் கமெண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாதுன்னா அட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பூல் கமெண்ட் யூஸ் பண்ணும்போது ஃபைல் பார்த்து கொடுப்போம். ஃபைல் பார்த்து அட்டு கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்டால் இங்கே அட்டு கொடுக்கக்கூடாது. எப்போ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம அட்டு கொடுக்கணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்படி கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஒரு ஃபைல் என்ன இருக்குன்னா கிரியேட் ஆகியிருக்கும். ஓகேங்களா. இங்கே இருமே இப்போ போய் நான் இப்படி ரன் பண்ணுறேன். செலக்ட் ஆல் ஃப்ரம் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். செலக்ட் 1+2 ஃப்ரம் என்ன கொடுத்தேன் அப்படின்னா டூயல் அப்படின்னு கொடுத்துறேன். சும்மா நான் ஏதாச்சும் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நிறைய டைப் பண்ணியிருக்கேனா. ஸோ இது பூரா அப்படியே கொண்டு போய் எங்கே ரைட் பண்ணியிருக்கோம் அந்த பர்டிகுலர் hi.txt அந்த ஃபைலில் போய் என்ன இருக்குன்னா ரைட் ஆகிடும். இல்லை இப்போ அந்த ஃபைலில் எழுதியிருக்கிறத நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணும். சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைலை விட்டு எக்ஸிட் ஆகணும் அப்படின்றது நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா இப்படி ஸ்பூல் ஆஃப் அப்படின்னு கொடுத்துறேன். என்ன கொடுத்துறேன்? ஸ்பூல் ஆஃப் கொடுத்துட்டு இப்படி என்ன பண்ணோம்னா என்டர் பண்ண இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்பூல் ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ போய் நம்ம என்ன பண்ணோம்னா அதே டி டிரைவில் அதே நியூன்ற ஃபோல்டரில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹாய் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா? இல்லை. ஸோ இங்கே எப்போ கிரியேட் ஆயிருக்குன்னா 8:30 கிரியேட் ஆயிருக்கா?
இப்போ இந்த ஃபைல ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்பூல் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் டைப் பண்ணமோ அது பூரா அப்படியே இங்க என்ன இருக்கு அப்படின்னா ரைட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இது பூரா அப்படியே என்ன இருக்கு அப்படின்னா டைப் ஆயிருக்கா? நான் ஸ்பூல் ஆஃப் கொடுத்த வரைக்கும் என்னெல்லாம் டைப் பண்ணணும் அது எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா இங்கே ரைட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ நான் இந்த SQL+2ல ரைட் ஆகிற எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஃபைலில் ரைட் பண்ணும் அப்படின்னா நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்? ஸ்பூல் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுத்தோம்னா ஃபைலோட பாத், அதாவது எங்கே போய் ரைட் பண்ணணும் அப்படின்ற எதை கொடுத்தோம்னா ஃபைலோட பாத் கொடுத்தோம்னா அந்த ஃபைலில் போய் என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே ரைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ ரைட் பண்ணதை சேவ் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? ஸ்பூல் ஆஃப் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். நோட் பண்ணி ப்ரோ எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. நம்ம ஃபைல் புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து கால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அனேபிள் டு ஓப்பன் ஃபைல் அப்படின்னு எரர் வந்தால் என்ன இருக்கும்? ஃபைலோட பார்த்து கரெக்டாக கொடுத்துக்க மாட்டீங்க. அப்படிங்களா? இல்லை கரெக்டாக கொடுத்தேன். அப்புறம் இன்னொன்று ஸ்பூல் கால் பண்ணும்போது என்னன்னா கிரியேட் பண்ணும்போது காண்ட் கிரியேட் ஸ்பூல் ஃபைல் அப்படின்னு வருது. அப்படின்னா ஒருவேளை இன்ஸ்டால் பண்ணல ஏதாச்சும் தப்பு இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இது மட்டும் தான் ஒர்க் ஆகல, மீதி ரீஇன்ஸ்டால் பண்ணி பாருங்க, அது கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. ப்ரோ ஸ்பூல் ஆஃப் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ இன்னொரு வாட்டி. அது இப்போ நான் டைப் பண்ணது பூரா, அது ஸ்பூல் கொடுத்தேன் அப்படின்னா நான் டைப் பண்ணது பூரா நான் நீங்கள் என்னெல்லாம் டைப் பண்ணோ அது கூட அப்படியே போய் ஃபைலில் ரைட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? ஓகே ப்ரோ. அது நார்மல் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு, அதில் எழுதிக்கிறதெல்லாம் சேவ் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபைலை நான் சேவ் பண்ணணும். கரெக்டாக? எஸ் ப்ரோ. சேவ் பண்ணிட்டு வெளியே, அதாவது அந்த நான் என்ன கண்டென்ட் எழுதிக்கணும் அந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்காக நான் என்ன கொடுக்குறேன்னா ஸ்பூல் ஆஃப் கொடுத்துறேன். ஸ்பூல் ஆஃப் கொடுத்தேன் அப்படின்னா அங்கே இருக்கிறத பூரா சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைலை விட்டு ஆர்க்கிள் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ண அப்படின்னா போய் ரைட் ஆகாது. ஓகே ஓகே அதுக்கு ஓகே தேங்க்யூ. ஓகே. அப்போ இந்த ஸ்பூல் அப்படின்ற கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நோட்பேட்ல கொண்டு போய் ஓகேங்களா இந்த SQL+2ல என்னெல்லாம் வருதோ அதை கொண்டு போய் என்ன பண்ணணும்னா நோட்பேட்ல ஒரு ஃபைலில் ரைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா ஸ்பூல். ஓகேங்களா? ஸ்பூல் கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னா ஃபைல் பார்த்து கொடுக்கணும், அதாவது எங்கே போய் ரைட் பண்ணணும் அப்படின்ற ஃபைல் பார்த்து கொடுக்கணும். ஓகேங்களா? எக்ஸிட் பண்ணி முடிச்சோம் அப்படின்னா அந்த ஃபைலை விட்டு எக்ஸிட் வெளியே போகிறதுக்கு என்ன கொடுத்தோம்னா ஸ்பூல் ஆஃப் கொடுத்தணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் போகிறோம். இப்படி கொடுக்கலாம் செலக்ட், அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் நேம் அப்படி கொடுத்துரும். இப்போ என்டர் பண்ணிடுறேன். இல்லை ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் சேலரி, சாரி ஃப்ரம் எந்த டைப் அப்படின்னா எம்ப்ளாயீஸ். இப்போ வேரில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு தப்பு விட்டுறேன். நான் வேரில் ஒரு சின்ன தப்பு விட்டுருக்கேன். ஓகேங்களா? இங்கே வருமே. இப்போ நான் ஒரு லைனை முடிச்சுட்டு அடுத்த லைன் வந்துட்டேன் அப்படின்னா இப்போ நம்மளால் எந்த லைன் போக முடியாது அப்படின்னா, அதாவது 4th லைன்லேருந்து நான் 5th லைன் வந்துட்டேன்னு வச்சுக்கோமே, திரும்ப என்னால் எங்கே போக முடியாதுன்னா இந்த 4th லைனுக்கு போக முடியாது. ஓகேவா? ஓகே. டிபார்ட்மெண்ட் இப்படி கொடுத்துறேன். ஐடி ஈக்குவல் டு என்ன கொடுத்தேன்னா 60 அப்போ கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ வருமே. இப்போ இந்த 4th லைனில் நமக்கு என்ன இருக்குது? வேர் எரர் இருக்கு. கரெக்டா? எரர் இல்லை. இப்போ போய் நான் என்னால்
நீங்க கிளிக் பண்ணி எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டா எடிட் பண்ண முடியாது. நான் ஒரு லைனை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் வந்துட்டேன் அப்படின்னா ப்ரீவியஸ் லைன்ல போய் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா எடிட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்ப நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப எழுதணும், எக்ஸிக்யூட் ஆகணும். அப்ப நான் திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணி ஆகணும்? ரைட் பண்ணி ஆகும். ரைட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணி ஆகணும்னா ரைட் பண்ணி ஆகணும். ஓகே ஓகே. நம்ம இது பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 5 லைன் நம்ம திரும்ப ரைட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ஓகே இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து 100 லைன் இருக்கு. ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 96th லைன்ல வந்து என்ன பண்ணிட்டேன்னா தப்பு விட்டுட்டேன். ஓகே. திரும்ப நான் என்ன பண்ணி ஆகணும்? ரைட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பண்ண மாதிரி இருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நம்ம இடையில போய் அத போய் என்னமே பண்ண. ஏன்னா ஒரு லைன் முடிச்சு நெக்ஸ்ட் லைன் வந்துட்டோம்னா முன்னாடி லைன் போக முடியாது. கரெக்ட்டா? போக முடியாது. ஓகே. அப்ப நான் உட்கார்ந்து ஃபுல் லைன் அப்ப இவ்வளவுதான் உட்கார்ந்து திரும்ப உட்கார்ந்து டைப் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி ed அப்படின்ற கீ கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. என்ன கமாண்ட் யூஸ் பண்ணீங்களா? ஈடியோட மீனிங் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எடிட் அப்படின்றதா மீனிங். ஈடியோட மீனிங் அப்படின்னா எடிட் அப்படின்றதா மீனிங். இப்படி நீங்க எடிட் அதாவது எடிட் கொடுத்து இடி அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிருப்பீங்க பார்த்தீங்களா? அதாவது இடி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஒரு ஃபைல்ல ஓப்பன் ஆகும். இடி கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபைல்ல ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓகே. அதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஓப்பன் ஆயிடும். இங்க செமிகோலன் பொதுவாக என்ன வந்துடும் அப்படின்னா ஸ்லாஷ் வந்துடும். அப்போ நீங்கள் போய் என்ன பண்ண கூடாது அப்படின்னா செமிகோலன்லாம் எடுக்க வேணாம். ஓகேங்களா? சாரி, ஸ்லாஷ் எடுத்துட்டு செமிகோலன்லாம் கொடுக்க வேணாம். ஓகேங்களா? ஸோ செமிகோலன் ஸ்லாஷ்லேயே இருந்துட்டு போகுது. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன எரரோ அந்த எரரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரைட் பண்ணிக்கலாம். ரைட் பண்ணிட்டு இந்த ஃபைலை என்ன பண்ணிடுங்கன்னா சேவ் பண்ணிடுங்க. ஃபைல் என்ன பண்ணீங்கன்னா சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைலை விட்டு நீங்கள் எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இங்கே என்ன ஆயிடும் அப்படின்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஓகே. எக்ஸிட் கொடுத்தீங்க வந்து ஒரு என்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ போய் நீங்க ஸ்லாஷ் கொடுத்துட்டு எக்ஸிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிட் ஆகும். ஓகேவா? ஓகே. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதாச்சும் நீங்க சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 90 டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வேணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம் வேணும், சேலரி எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் திரும்ப உட்காந்து டைப் பண்ணுறது பொதுவாக இதே ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இடி கொடுத்து அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது லாஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணுமோ அது அப்படியே ஒரு ஃபைல்ல ஓப்பன் ஆகுமா? இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 90 டிபார்ட்மெண்ட்டோட வாங்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் நீங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 60 எடுத்துட்டு 90 கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபைலை சேவ் பண்ணிடலாமா? சேவ் பண்ணிட்டு இந்த ஃபைலை விட்டு நான் எக்ஸிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப இங்கே வந்துருமா? இப்போ ஸ்லாஷ் கொடுத்து எக்ஸிட் பண்ணா அதுக்கு ரிசல்ட் வந்துடும். ஓகேவா? ஓகே. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப உட்காந்து டைப் பண்றது போது இடி கமாண்ட் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம் எடிட் பண்ணி ஃபைல்ல வந்து சேவ் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும். நான் இங்க ஸ்லாஷ் கொடுத்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ அதுக்காக யூஸ் பண்றது இந்த இடி. ஓகேவா? பண்ணி அப்போ இங்கே வருமே இடி அப்படின்ற கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா லாஸ்ட்டாக எக்ஸிட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை லாஸ்ட்டாக ரைட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை எடிட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? ஓகே. டிஃபால்ட்டாக எப்பயுமே என்ன பண்ணோம்னா இந்த ஃபைல் நேமில் தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் அதெல்லாம் கண்டுக்காம ஜஸ்ட் சேவ் பண்ணி எடிட் பண்ணி சேவ் பண்ணி எக்ஸிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட் பண்ணி வந்துடும். நீங்கள் ஸ்லாஷ் கொடுத்து என்ன பண்ணிங்கன்னா எக்ஸிட் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ இந்த டூலில் லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்து லாகின் பண்ணோம்னா SQL + யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணணும். கரெக்டாக?
ஆமா ப்ரோ. இல்ல இங்க வருவேன். இப்போ இந்த டூல விட்டு நம்ம வெளியே போகணும் அப்படின்னா இங்க என்ன பண்ணுவோம்? லாக் அவுட். லாக் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க வந்து டேட்டா பேஸ் விட்டு டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க வந்து டேட்டா பேஸ் விட்டு இந்த டூல்ல இருந்து டேட்டா பேஸ் விட்டு டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸிட் கொடுத்தா போதும். என்ன கொடுத்தா போதும்? எக்ஸிட். எக்ஸிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க வருமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? எஸ் ப்ரோ. அப்ப கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன கொடுத்துக்கணும்? HR SQL plus சொல்லிடணும். SQL plus HR யூசர் நேம் பை பாஸ்வேர்ட். யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? அப்ப லாகின் பண்ற கனெக்ட் பண்றதுக்கு ஓகேங்களா? ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? வெளியே போறதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? எக்ஸிட். எக்ஸிட் கொடுத்தா கொடுத்துங்க. அப்புறம் என்ன கொடுத்துங்கன்னா குவிட் கொடுத்துங்க. ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. ரெண்டுமே டிஸ்கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே நோ பண்ணி. ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எடிட் இடி கொடுக்குறீங்களா? அப்போ கிரியேட் ஆகுதுல்ல ப்ரோ, அதை நம்ம சேவ் பண்றது வந்து டிரைவ்ல சேவ் ஆகுமா இல்ல எப்படி ப்ரோ அது? இல்ல ஜஸ்ட் டெம்பரரி ஃபைல் ப்ரோ. அந்த பஃப் இருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா பஃபர் ஃபைல். அப்புறம் அந்த நீங்க சேவ் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த கமெண்ட் இங்க வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைல் போயிடும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. சேவ்லாம் ஆகாது, டிரைவ்ல எல்லாம் சேவ் ஆகாது. சிஸ்டம்ல சேவ்லாம் ஆகாது. ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஒரு ஃபைல்ஸ் வந்து நீங்க சேவ் பண்ணீங்களா? TXT ஃபைல் வந்து டி டிரைவ்ல போயிட்டு ஒரு நியூ ஃபைல்ல போயிட்டு 1.txt கொடுத்துருக்கீங்க. ஆமா. ஓகே. அது வந்து நோட் பேட்ல கொடுத்துருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வேர்டு இல்ல வேற ஏதாவது கொடுத்தா ஓபன் ஆகுமா? அந்த எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் நம்ம கொடுக்குற எக்ஸ்டென்ஷன் தான். ஓகே ஓகே ஓகே. வேர்டா இருந்தாலும் ஓபன் ஆகும். ஆமா, வேர்ட்லயும் ஓபன் ஆகும். ஓகே ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ இது வந்து நாங்க இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர்ல வருமா இந்த SQL ஃபங்க்ஷன்? SQL எல்லாமே எல்லாத்துலயுமே வரும் ப்ரோ. சரி ஓகே ஓகே. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் நீங்க ஜஸ்ட் நீங்க SQL plus கொடுத்துட்டு SQL plus கொடுத்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இன் கேஸ் ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் சொல்றேன். சரி. ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ ப்ரோ. ஓகே. வேற யாருக்கு எந்த டவுட்ஸ் இல்ல கேட்டுங்களா? இல்ல ப்ரோ. சரி ஓகே गाइस. கிளாஸ் is over. Thank you bro.